செவ்வந்தி செடி எப்படி வச்சா நல்லா தழைச்சி வரும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா வரும் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி வைங்க. மக்கிய மாட்டு சாணம் நல்லா மக்கி இருக்கணும். அந்த மாட்டு சாணத்தை நீங்கள் போட்டு வைக்கணும். மண் கொஞ்சமாக மண் நிறைய போடணும்னு கிடையாது, கொஞ்சமாக மண் போட்டுக்கோங்க. அது சாம்பல், அந்த சாம்பல் வச்சுக்கோங்க. சாம்பல் போட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து நீங்கள் வைக்கணும். அந்த பாட்லேயும் கொஞ்சம் மண் இருக்குது, அதை அப்படி தட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு தட்டி எடுக்கணும். வேறு அடிப்படாமல் எடுக்கணும். அதை பாருங்கள், ஈஸியாக எடுத்துட்டேன் பாருங்கள். அதுலேயும் பாருங்கள், அந்த இலைத்தழை சரகுகளை போட்டிருக்கேன். அதில் போட்டு தான் அதை வச்சுருக்கேன். ஒரு 8 நாள் கூட ஆகலை, எப்படி தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி வைங்க. செவந்தி பூச்செடி இப்படி வைக்கணும். எல்லா செடிக்குமே வைக்கலாம் அந்த மாதிரி. இப்போது நம்ம அந்த மணலை எடுத்து கலந்துக்குவோம். அப்புறமா அந்த இலைத்தழை சரகுங்க அதை எடுத்து கலந்துக்குவோம். இதெல்லாம் கலந்து வச்சுக்குவோம். எல்லாம் கலந்து அதில் போட்டுக்குவோம். நமக்கு அப்போ தான் மாடி மேலே வைக்கிறதுக்கு வெயிட் ஏறாமல் இருக்கும், செடியும் நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக போட்டு, ஓரளவுக்கு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு இப்போ செடி எடுத்து வச்சிடுறோம் பாருங்கள். இது மாதிரி செடி எடுத்து வச்சுடுங்க. இதுக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் வாரி போடுங்க. அந்த தழைங்கெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், மண் லூஸாக இருக்கும். இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா இப்போ நம்ம அதில் 4 பொருள் கலந்துருக்கும். சாம்பல், மண், தொழு உரம், அந்த இலைத்தழை சரகுகள் 4 எடுத்து வச்சு போட்டுப்போம். இப்போ நம்ம பதியம் போடுறது எப்படின்னு பாருங்கள். அதில் இருக்கிற செடியை எடுத்து ஒரு குட்டி கிளையை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கனாவே நல்லா தழைச்சி வந்துடும். இது மாதிரி குருத்தாக இருக்கிறதா எடுத்து வைக்கணும். அதில் பாருங்கள், அந்த மாதிரி அரும்பு அப்படி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா அதுவே தழைச்சி வந்துடும். நீங்கள் இதுக்காக சிரமப்பட்டு நர்சரியில் போய் 100-50 கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்படி வச்சாவே, இந்த மாதிரி மெத்தடில் வச்சிங்கனாவே நல்லா வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.